மீனம் ராசி பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன் காணலாம். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலில் நட்சத்திர பலன்கள் பதிவிட்டு 1 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது. அதனால் ஒவ்வொரு நட்சத்திர ரீதியாக செவ்வாய் பெயர்ச்சி பலன் காணலாம். மகரம் ராசி உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து மீனம் ராசி ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் வரை இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களில் குடும்பத்தில் மூத்த பிள்ளையாக பிறந்தார்கள் என்றால் அவங்களுக்கு நல்லது. மகர ராசி உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து மீனராசி ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் வரை இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களில் குடும்பத்திற்கு இளைய பிள்ளையாக கடைசி பிள்ளையாக பிறந்தார்கள் என்றால் இது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுக்கு மூத்த உடன் பிறந்தவர்கள் அண்ணன் அக்கா எத்தனை பேர் இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனையே உண்டாக்கும். அவங்களுக்கு நிம்மதி இருக்காது, வாழ்க்கையில் ஒரு திருப்தி இருக்காது, திருமணம் பண்ண முடியாது, அவங்களுக்கு வேலை தொழில் உத்தியோகம் நன்றாக அமையாது. உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் வரை இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களில் மூத்த குழந்தையாக குடும்பத்திற்கு மூத்த குழந்தையாக பிறக்கக்கூடியவர்களுக்கு நன்மை. இளைய பிள்ளையாக குடும்பத்திற்கு பிறந்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு மூத்த உடன் பிறந்தவர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கை கஷ்ட ஜீவனமாக அமைந்துவிடும். ஏன்னா அந்தளவு தோஷம் தரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. அவுட்டம் நட்சத்திரத்திலிருந்து ரேவதி நட்சத்திரம் வரை தனிஷ்ட பஞ்சமியாக, அதாவது இறந்தால் 6 மாதம் தோஷமுடைய நட்சத்திரமாக எல்லாம் இருக்கும். பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் நல்லா கேட்டுங்க. கோச்சாரத்தில் ஒரு கிரகம் ஒரு ராசியிலிருந்து மற்ற ராசிக்கு பெயர்ச்சாகும் போது, அதாவது ராசிக்காரர்களுக்கும் தனி ஜாதகனுக்கும் தலையெழுத்தியே மாற்றிடும். 1 மாத கிரகம் இருக்கிறது, 1.5 மாத கிரகம் இருக்கிறது, 1 வருட கிரகம் இருக்கிறது, 1.5 வருஷத்து கிரகம் இருக்கிறது, 2.5 வருஷத்து கிரகம் இருக்கிறது. கோச்சாரத்தில் ஒரு ராசியிலிருந்து ஒரு ராசிக்கு ஒரு கிரகம் பெயர்ச்சியாகும் போது நல்ல விதத்திலும் பலன் இருக்கலாம், கெட்ட விதத்திலும் பலன் இருக்கலாம். ஏன்னா தலையெழுத்தையே மாற்றிட்டு போயிடும். சுய ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் நல்ல நிலையில் இருந்தால் ஆடு மாடு வண்டி வாகனம் நிலம் சொத்து இப்படி வசதி வாய்ப்பாக இருக்கும். அரசு பதவி அரசு வேலை அதிகாரமாக முதலாளியாக மேனேஜராக இருந்து மற்றவர்களுக்கு வேலை கொடுக்கலாம், மற்றவர்களிடம் வேலை வாங்கலாம். அந்த அளவுக்கு அதிகாரமாக செயல்படும். சுய ஜாதகத்தில் செவ்வாய் கெட்டு விட்டார் என்றால் பார்த்திங்கன்னா பல ஆயிரம் பல லட்சம் பல கோடி ரூபா கடன் வாங்கி கடன்காரனாக வட்டி கட்டி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையை உண்டாகிறோம். அரசுக்கு புறம்பான செயல்களில் ஈடுபட்டு காவல் நிலையம் கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கலில் அதாவது சிறைசாலை கூட செல்ல வச்சிடும். அதனால் எல்லோருடைய ஜாதகத்திலும் செவ்வாய் இருக்கும் நிலையை பொறுத்து வாழ்க்கையில் வசதி வாய்ப்புகள் அமையும். குருபகவானுடைய 3ஆவது நட்சத்திரம் குருபகவானுடைய வீட்டில் இந்த புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் அமர்ந்திருக்கிறது. இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா 7.5 நாட்டு சனியில் ஜென்ம சனி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஜென்ம ராசியிலே உங்களுக்கு பணபரஸ்தான நட்சத்திரத்திலே சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இப்போ பார்த்திங்கன்னா 7.5 நாட்டு சனியில் ஜென்ம சனி காலகட்டம். மீனராசிக்கு 4ஆவது வீட்டிலே அடுத்த 1.5 மாத காலம் ஒரு 45 நாட்கள் மிருகசீரிஷ நட்சத்திரம் 3-4 பாதத்திலும், திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதத்திலும், புனர்பூச நட்சத்திரம் 1-2-3 பாதத்திலும் செவ்வாய் சஞ்சாரம் செய்வார். கோச்சாரத்தில் 4ஆம் வீட்டில் செவ்வாய் செல்லும்போது சிலர் வீடு கட்டலாம், புதிதாக வண்டி வாகனம் வாங்கலாம். 4ஆம் வீட்டில் செவ்வாய் செல்லும்போது பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் 2 வீலரோ 4 வீலரோ வண்டி வாங்கலாம், புதிதாக வீடு கட்டலாம். வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு இடம் மாற்றம் 4ஆம் இடம் சார்ந்த வளர்ச்சிகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு. 4ஆம் வீட்டில் செவ்வாய் செல்லும்போது பார்த்திங்கன்னா திருவாதிரை நட்சத்திரத்தில் நடுமத்திய காலம் செல்வார். அப்போ உங்கள் ராசிக்கு 12ஆவது வீட்டிலே ராகு சென்று கொண்டிருக்கிறார். ஆன்மீகம் சார்ந்து கோவில் வழிபாடு சார்ந்து
கோவில் திருப்பணிகள் சார்ந்து பணங்காசு செலவாகும். கோவில் திருப்பணிகள் சார்ந்து உங்களை நீங்கள் ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். அதாவது ஆன்மீக சுற்றுலாக்கள் சென்று வரலாம். கோவில் வழிபாடு திருவிழா சார்ந்து உங்களுக்கு பணங்காசு செலவாகும். திருவாதிரை நட்சத்திரத்திலே 4வது வீட்டிலே செவ்வாய் செல்லும்போது பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் உங்கள் அம்மாவிடம் நீங்கள் எதிர்வாதமாக பேசக்கூடாது. உங்கள் அம்மா கோவப்படுற மாதிரி நீங்கள் நடந்து கொள்ளக்கூடாது. திருவாதிரை நட்சத்திரத்திலே செவ்வாய் செல்லும்போது 12வது வீட்டிலே செவ்வாய் நட்சத்திரத்திலே ராகு செல்வார். அப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வண்டி வாகன போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும். வேகத்தை கூட்டக்கூடாது. பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வரணும். இல்லைன்னா சுகக்கேடை ஏற்படுத்திடும். கீழே விழுந்து கை காலில் காயம் ஏற்படுற மாதிரி இரத்தத்தை செவ்வாய் பார்க்குற மாதிரியான சூழ்நிலை உண்டாகிறோம். 4வது வீட்டிலே செவ்வாய் திருவாதிரை நட்சத்திரத்திலே செல்லும்போது பயண போக்குவரத்தில் கவனம். நண்பர்கள் கூட்டாளிகளிடம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சுகஸ்தானத்திலே திருவாதிரை நட்சத்திரத்திலே ராகு செல்லும்போது இதை செய்யலாம் அதை செய்யலாம் இப்படி செய்யலாம், 1 போட்டால் 2, ஏகப்பட்ட பணம் வரும் அப்படின்னு பணத்தை முதலீடு பண்ணுறது இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் பூரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் தவிர்க்க வேண்டும். நண்பர்கள் கூட்டாளிகள் வழியில் தகாத வழிகளில் ஈடுபட்டு பணத்தை இழக்கக்கூடிய அமைப்பும் ஏற்பட்டுரும். அதனால் எதிலும் கவனமாக இருக்கணும். வீடு நிலம் வண்டி வாகனம் விற்கணும்னு விலை சொல்லி கொண்டிருப்பவர்கள் அதிக விலைக்கு நல்ல விலைக்கு விற்கலாம். அதுக்கெலாம் வாய்ப்புண்டு. ரியல் எஸ்டேட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள், கமிஷன் தரகு தொழில் செய்யக்கூடியவர்கள், ஆடு மாடு விவசாயம் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும். 4வது வீட்டிலே செவ்வாய் நின்று 7வது வீட்டை 4ஆம் பார்வையால் பரிசுகிறார். இப்போ பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணைக்கு வசதி வாய்ப்புகள் உண்டு. திருமணமானவர்கள் உங்களுடைய வாழ்க்கை துணை பேரில் வண்டியோ வீட்டு மனையோ விவசாய நிலமோ சொத்துக்கள் வாங்கி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்கள் வாழ்க்கை துணை அவங்க பேரில் வண்டி வாங்குவாங்க, வீடு கட்டுவாங்க, அதுக்கெலாம் வாய்ப்பு உண்டு. செவ்வாயுடைய 4ஆம் பார்வை 7வது வீட்டின் மேல் விழும்போது வாழ்க்கை துணைக்கு வசதி வாய்ப்புகள் உண்டாகும். நண்பர்கள் கூட்டாளிகள் உதவி மூலம் உங்களுக்கும் வருமானம் வசதி வாய்ப்பு உண்டு. அதை நீங்கள் கெட்ட விதமாக பயன்படுத்தினீங்கன்னா உங்களிடம் இருக்கக்கூடியது விரயமாகும். செவ்வாய் பகவானுடைய 7ஆம் பார்வை மீனராசிக்கு 10வது வீட்டின் மேல் விழுகிறது. இப்போ வேலை உத்தியோகம் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் கூடுதலான உழைப்பு இருக்கும். அதிகமாக வியர்வை சிந்தி கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை புரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு ஏற்படும். வேலையில் நீங்கள் அதிகாரமாக இருப்பீங்க, உண்மையாக இருப்பீங்க. இந்த காலகட்டம் புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பதவி உயர்வு ப்ரமோஷன், அதாவது அரசியல் கட்சி அரசு வேலையில் உள்ளவர்கள் உங்களை பாராட்டுற மாதிரி பரிசுகள் கொடுக்குற மாதிரி உங்களுடைய நேர்மை இந்த காலகட்டத்தில் இருக்கும். செவ்வாய் பகவானுடைய 8ஆம் பார்வை மீனராசிக்கு 11வது வீட்டின் மேல் விழுகிறது. மூத்த உடன் பிறந்தவர்களிடம் ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடு ஏற்படும். மூத்த உடன் பிறந்தவர்களால் ஒரு சிலருக்கு சண்டை சச்சரவு வரும். அதனால் மூத்த உடன் பிறந்தவர்களிடம் ஒரு சிலர் கவனமாக இருப்பது இந்த காலகட்டம் நல்லது. மீனராசி புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் பயிற்சி 4வது வீட்டிலே செல்லும்போது ஓரளவு உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும். வேலை பளு இந்த காலகட்டத்தில் கூடுதலாக இருக்கும். படித்து கொண்டிருப்பவர்கள் விளையாட்டுத்தனமாக இல்லாமல் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து படிச்சிங்கன்னா இந்த காலகட்டத்தில் முன்னேற்றம் அடையலாம். ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.